ஹாய், இன்றைக்கி என்னென்னா இஷானுக்கு வேக்சினேஷன் இருக்குங்க. ஸோ அதுக்காக டாக்டர் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு 11:30 கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியல. குழந்தைக்கு மட்டும் கூழ் காய்ச்சி கொடுத்துட்டு அவனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அந்த வேலன் காஃபியில் நிறுத்தி வடை மட்டும் வாங்கிட்டு நானும் அவரும் வந்து சாப்பிட்டுட்டு டாக்டர் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். கிளினிக்கில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால இஷான் வந்து கொஞ்சம் பயப்படலை. ஸோ இல்லைன்னா எப்போவுமே என்ட்ரி ஆகும்போதே பயங்கரமாக அழுதுட்டு தான் வருவான். சரி, அவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு அங்கே இருக்கிற கேம்ஸ்லலாம் கொஞ்சம் விளையாட விட்டோம். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நாங்கள் ரிட்டன் வரும்போது அவனுக்கு சாப்பாடும் வந்துட்டு ஊட்டிட்டேன். அவன் ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் பெட்டெல்லாம் வந்துட்டு ஒதுக்கி வச்சேன். காலையில் பெட் எதுவுமே வந்து நீட் பண்ண முடியல. அதனால் வந்து தான் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் எடுத்து பெட்டெல்லாம் உதறி எல்லாம் ரெடி பண்ணேன். பெட்டு ரெடி பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போய் க்ராசரிஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. அப்புறம் ஆயில் பாட்டில்லாம் வந்து நான் முந்தா நாள் தான் கழுவி வச்சுருந்தேன். சரி, நான் அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து என்னால் வந்து ஃபில் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இஷான் வந்து எழுந்துட்டான். ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு டின்னர் செய்ய போயிட்டேங்க. இன்றைக்கி டின்னர் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரவா இட்லி. உங்கள் யாருக்கெல்லாம் ரவா இட்லி பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரவா இட்லி நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து செய்வேன். இஷானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ரவா இட்லிக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டு தாளிக்க மாட்டேன். ஏன்னா மிளகா போடாமல் அரைச்சி இஷானுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நான் எங்களுக்கு மிளகா போட்டு அரைச்சி தான் அப்புறம் தாளிப்பேன். அதனால தான் அவங்களுக்கு தட்டில் தாளிக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தாங்க வந்து முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.